வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட விவோட புது பட்ஜெட் ஃபோன் தான் இருக்கு. விவோ Y22 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. அப்புறம் இதோட வேரியன்ட்னு வரையில பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பேஸ் வேரியன்ட் தான் வந்து இருக்கு. 4+64 தான் வந்து இருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மெட்டாவர்ஸ் கிரீன் இருக்கு. இதோட சார் வேல்யூன்னு வரையில பார்த்தீங்கன்னா அதோட ஹிட்ஸார் வந்து 1.17, பாடி சார் பார்த்தீங்கன்னா 1.07. சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் தான் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. அப்புறம் இங்கே சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜராக 18 வாட் சார்ஜர், 9 volts 2 amps. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து பீல் பண்ணுவோம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இந்த பேட்டர்ன் டிசைனில். சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து நல்லா செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிளிட்டரி டைமண்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அந்த ஃபோன் வந்து பார்க்குறதுக்கே செம அட்ராக்டிவாக, செம சூப்பராக, செம ப்ரீமியமாக வந்து இருக்குது. அப்புறம் அந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.4 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெயிட்னு வரையில பார்த்தீங்கன்னா 190 grams வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.55 inch. இதில் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில பார்த்தீங்கன்னா அதில் வெறும் HD+ தான் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரையில அதில் வெறும் 60 Hz தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இவங்க வந்து 90 Hz அப்புறம் ஃபுல் HD+க்கான சப்போர்ட் இவங்க வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் டிஸ்பிளேயோட கலர் ஆப்ஷன்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்பிளேல வந்து கலர் டெம்பரேச்சர் மட்டும் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மற்ற எந்த ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுக்கல. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளே தான் ஒரு பெரிய வீக்னஸாக வந்து இருக்க போது. ஒரு இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, விவோ இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து IP5X டஸ்ட் ப்ரூஃப் ரேட்டிங்கும் IP-X4 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த ரேட்டிங் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் விவோ கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்த ப்ராசர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 12 nm பில்ட் பண்ண mediatek helio G85 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ G85 போல இவங்க வந்து இப்போ mediatek ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண G99 இதில் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். அப்புறம் G85 பார்த்தீங்கன்னா 4G சிப்செட், அதனால இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5G சப்போர்ட்லாம் வந்து இல்லை. ஒரு ரேம்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டெண்டட் RAM ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 4GB வேரியன்ட்னால இதில் வந்து நம்ம 1GB வரைக்கும் எக்ஸ்டெண்டட் RAM வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா HD+, அது மட்டும் இல்லாமல் வெறும் 60 Hzனால நல்லாவே பேட்டரி வந்து சேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் G85 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்செட் கிடையாதுனால அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பவர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோ வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துமே இந்த ஃபோன் வந்து நல்லா லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 100-200 grams தான் வந்து இருக்குது. அப்புறம் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 18 watt சார்ஜிங் வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப குவிக்காக சார்ஜ் பண்ணதுனால ஓரளவுக்கு ரீசனபிள் ஸ்பீடில் வந்து சார்ஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MP f1.8 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP மேக்ரோ f2.4 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபின்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா f2 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கல. அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம்.
ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸ் அப்புறம் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லைட் எஃபெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால போர்ட்ரேட் மோட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து மேக்ஸிமம் வந்து 1080p 30 fps வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்புறம் மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா 50 MPக்கான மோடு, பனோரமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரோ, டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து விவோட ஃபன் டச் ஓஎஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ விவோட ஃபன் டச் ஓஎஸ்ல வந்து ப்ளோட்வேர் மட்டும் கம்மி பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் இந்த யூஐ வந்து மாஸ் ஆயிரும். ஸோ இப்போ எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அபவுட் ஃபோன் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அப்புறம் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து எவ்வளோ மேஜர் அப்டேட் வரும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக மினிமம் ஒரு அப்டேட்டாச்சும் வரும் நம்ம வந்து நம்பலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ ப்ரைஸிங் நிறைய இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் இருக்குல்ல 4+64 அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,500. அப்புறம் 6+128 ஜிபியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து செம சூப்பரான ஒரு ப்ரீமியமான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னா இதோட டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவ். ஸோ டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த ஃபோனில் வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நான் பர்சனலாக உங்களை என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IQ G6 லைட் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அந்த ஃபோனோட எல்லா கேட்டகரியிலுமே ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ நீங்கள் அந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். மேபி இந்த ஃபோன் வந்து ப்ரைஸ் கட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.